இன்னைக்கு நாம வந்து சந்திரிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய கதையை பற்றி பேச போகிறோம். சரியா? சந்திரிகாவுக்கு வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க மாமா அவ எல்லாருமே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காருங்கம்மா மாப்பிள்ளை, அரூரில் கோர்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி கொடுங்கன்னு வாங்கி பார்த்தா அவர் வந்து டைவர்ஸ்க்கு போட்டிருக்காரு இந்த பொண்ணுக்கு எதிராக. இந்த பொண்ணு வீட்லேயே இருக்கிறது கிடையாது, இந்த பொண்ணு வெளியே போகிறா, அப்புறம் வந்து மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிறாங்க, திடீர்னு காணாமல் போய்ட்றாங்க, கேட்டால் இப்போ அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு ஒரு 1.5 பக்கத்துக்கு தான், நிறைய கூட இல்லை. ஆனால் அந்த மாதிரி போட்டு அரூரில் வந்து நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், சரி நீங்கள் இப்போ சொல்லுங்கள், அவர் போட்டுக்கிறது சரி, கல்யாணம் எப்போ நடந்தது, என்ன பண்ணீங்க, இப்படி தான் எல்லாத்தையுமே கேட்போம் நாங்கள். அப்படி கேட்குற போது அந்த பொண்ணு சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு 45 பவுனுக்கு நகை போட்டிருக்காங்க. இந்த வழக்கு ஏறத்தாழ 2004 நடந்த வழக்கு. சரியா? அப்போ 45 பவுன் நகையும் போட்டுட்டு பையன் கையில் 1 லட்ச ரூபா வரதட்சணை கொடுத்துருக்குறாங்க. சரி, தேவையான எல்லாத்தையும் செஞ்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்குது. அந்த அரூர், நமக்கு தருமபுரி பக்கம் அரூர் தெரியும். ஆமாம். சாதாரண விவசாய ஜனங்கள் இருக்கிறது, நிறைய பேர் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்த ஏரியா தான் அது. அதில் இந்த திருமணம் உண்மையிலேயே ரொம்ப அதிக செலவு செஞ்சு பண்ணப்பட்ட ஒரு திருமணமாக இருந்தது. ஸோ அந்த திருமணம் நடந்த பிறகு மாப்பிள்ளை நல்லா தான் வேலைக்கு போகிறாரு அப்படின்னு இவங்க இருந்தாங்க.